கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விஜயை வந்த புதுசில் பாருங்களேன், கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாரும் விஜய் ரசிகர் மனநிலை இல்லை. யாரோ ஒரு புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, இதில் என்ன இருக்குது, அதான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு, அவர் வரட்டுமே, இப்போ வந்த ஆட்களே வரணுமா அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்கிறாங்களே. அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவருடைய இந்த குடும்ப வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்புறம் இந்த ரசிகர் மனநிலை பேச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி. ஸோ அந்த மைண்ட் செட் உள்ள ஓட்டு இருக்குல்ல, அது விஜய்க்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ கூட்டணி வச்சார்னா அது ரொம்ப குறையும். திரு சிவபிரியன் குறுக்கிட இது ஜீவா சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். விஜய் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள்கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு யாருக்கு அவர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுறாரு. அவங்க லாங்குவேஜ்ல தான் பேசுறாரு. ஓம் சக்தி, பராசக்தி, இதெல்லாம் 40 வயசுக்கு மேற்பட்டவங்கள முகம் சுளிக்க வைக்குதுங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ரசிகர்கள்ன்றது எந்த பெர்சன்டேஜ்ன்றதா சார்? ரசிகர்கள் பெர்சன்டேஜ் 40% வரைக்கும் அதை சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் அவ்வளோலாம் இல்ல சார், அவ்வளோலாம் கிடையாது சார். அதெல்லாம் நீங்களும் சொல்லிக்கலாம் சார். நம்ம சொல்லணும்னா நம்ம 80 கூட சொல்லிக்கலாம்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நான் ஒரு பேட்டி வேற செங்கோட்டன் எடுக்கும்போது அவர் சொன்னது என்கிட்ட 1 கோடி பேர் ஒரிஜினல் ஓட்டர் ஐடி இருக்கவங்களே ஏடிஎம்கேக்கும் 1.5 கோடி பேர் ஒரு காலத்துல இருந்தாங்க சார். ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது 1.5 கோடி பேர் இருந்தாங்க. 1.5 கோடி பேரும் ஓட்டு போட்டாங்களா? இதெல்லாம் நீங்க பாலிடிக்ஸ்ல ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்காக பேசுற விஷயங்கள் தான். நாங்க வந்த உடனே 35% வந்துட்டோம், 40% வந்துட்டோம்னா இப்ப எதுக்கு கூட்டணிக்கு போலாமா? நீங்க ஏன் மாவட்ட செயலாளர்களை கேட்குறீங்க? கேட்க வேண்டிய அவசியம் இங்க இருந்து வந்தது. நீங்க பாட்டுக்கும் போக வேண்டியதானே. இப்ப என்ன ஆகுது சார்? ஒரு ஜனநாயகம் சார். கட்சியில மாவட்ட செயலாளர்கள் கூட்டி அவங்ககிட்ட பேசி அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா பேசி எடுக்கல சார். இது ஜனநாயகம் இல்ல. நான் ஒரே பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. முடிவெடுக்கும் போதெல்லாம் நாங்க முடிவெடுப்போம். ஒரு ஸ்கெடியூலை மாத்தி கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மாஸ்க் காட்டிட்டாரு, எடப்பாடி மாஸ்க் காட்டிட்டாரு, நாங்க போய் மாஸ்க் காட்டுறோன்றதுக்காக ஒரே வாரத்துல ப்ரோக்ராம மாத்தும் போது நீங்களா முடிவு பண்ணி மாத்துவீங்க. ஆனா இன்னைக்கு இன்னொரு கட்சியோட, ஒரு கொள்கை எதிரின்னு சொன்ன கட்சியோட அலையன்ஸுக்கு போலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது நீங்க அந்த படியை தூக்கி மாவட்ட செயலாளர்கள் மேல போட்டு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் விரும்பினாங்க அப்படிங்கிறதா? இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? விஜயோட ஃபேன்ஸுக்கு அவரை முதலமைச்சரா பார்க்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அவர் நீங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க இல்ல மற்றவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அதுல பாதி பேர் அட்லீஸ்ட் அதுல இருந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்பை நான் பாக்குறேன். ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ற மென்டாலிட்டி அப்படிதான். சார் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் கோட்டீஸ்வரன் சார் அதை கோட்டிட்டு காட்டினாங்க. இவங்க எப்பவுமே சிக்கலான விஷயத்தை தலைமை எடுக்காது. தொண்டர்கள் மீது, ரசிகர்கள் மீது, புசி மீது, யார் மீதாவது பழியை போட்டுட்டு ஓடுறோம். கரூர் சம்பவத்திலே பார்த்தோமே. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க விவாதங்களே வரதில்லை. 30 நாளுக்கு அப்புறம் சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் தான் நன்றி போட்டுட்டு வந்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது கூட கரெக்டான இதுதான். பிஜேபியோட போனா இவ்வளவு விமர்சனம் வருமே, இவ்வளவு குற்றச்சாட்டு வருமே, இது ஜெல்லாகாதே, இது தோத்து போகுமே, இதெல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இது எங்க தலைவர் எடுக்கலங்க. தெரிஞ்சே அந்த கூட்டணிக்கு போவாங்க. இப்ப என்ன நின்னா மட்டும், தனியா நின்று மட்டும் அவங்க ஜெயிச்சிருவாங்களா? எப்படினாலும் அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. தனியா நின்னாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, எங்களோட தனி செல்வாக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த தேர்தல்ல இல்ல இப்ப அவங்க போவாங்களான்னு தெரியாது. ரெண்டுமே நம்ம நிகழ்தகவு தான், இதுவா அதுவாங்கிறது. ஆனால் தனியா நிற்கும் போது தொடக்கத்திலேயே அண்ணன் சுட்டி காட்டின மாதிரி 234 தொகுதிக்கு அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான்.